நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சக்தி. கண்ணாம்பூச்சி 17. கலகம் பிறப்பது தெளிவை கொடுக்கத்தான் என்பார் என் தந்தை. அது எத்துணை உண்மை! சண்டை சச்சரவற்ற உறவுகளில் நண்பகத்தன்மை இருப்பதில்லை. ஏனெனில் ஒவ்வொரு சண்டையும் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக நடந்து கொள்வதன் சாட்சி. ஒருவர் மற்றொருவரின் நன்மதிப்பை பெறுவதற்காக தங்களது சுயத்தை மறைத்து நடிக்கவில்லை என்பதற்கான ஆதாரம். இத்தனை சண்டை சச்சரவுகளையும் தாண்டி மீண்டும் கருத்தொருமித்து ஒன்று இணைவது அவர்களின் நேசம் உண்மையானது என்பதற்கு சாட்சி. ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து 5 மாதங்களுக்கு முன்பு. அழகான பொன்மாலை நேரம். பாளையங்கோட்டையில் இருந்த லட்சுமி மகால் என்ற திருமண மண்டபம் திருமணத்திற்கான அலங்காரத்துடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஷர்மிளா வெட்ஸ் சதீஷ். பூக்களால் எழுதப்பட்டிருந்த பெயர்கள் விளக்குகள் புடைசூழ மின்னிக் கொண்டிருந்தன. மறுநாள் தான் திருமணம் என்றாலும் மாலையையே பெண்ணையும் மாப்பிள்ளையையும் மண்டபத்திற்கு அழைத்து வந்து விட்டனர். திருமணத்திற்கு முந்தைய நாள் மாலையில் நிச்சயதார்த்தம். உற்றார் உறவினர்கள் கூடியிருக்கும் சபையில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் நிச்சயதாமலத்தை மாற்றிக்கொள்வது சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் முடிந்ததும் வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் சாப்பிட சென்றுவிட மணப்பெண் ஷர்மிளா அவளது தோழிகள் புடைசூழ அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி சென்றாள். அந்த தோழிகள் குழாம் கடந்து செல்லும் போதுதான் மண்டபத்திற்குள் காலடி எடுத்து வைத்தான் உதயச்சந்திரன். நம்ம பிரியாக்கு கோல்டன் கிரவுண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அக்கௌண்டன்சி டீச்சர் ஜாப் கிடைச்சிருக்குதாண்டி. ஐயா, அவளா? அவளுக்கு அக்கௌண்டன்சியோட கோல்டன் ரூல்ஸ் கூட ஒழுங்கா தெரியாது. பாவம் அவளோட ஸ்டூடெண்ட்ஸ். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சியை விடுங்கடி. 12th படிக்கிறப்ப நிறுவன கணக்கன் எழுதுறதுக்கு ரே அப்படிங்கிறதுக்கு பதிலா ரே போட்டு தான் எழுதுவா. தமிழ் பாடத்துல கேள்வி பதில் செக்ஷன்ல அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இவ்வளவு மிஸ்டேக் விட்டு எழுதுறவ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுப்பா? விடுப்பா. இப்போலாம் நல்லா படிச்சு நல்ல கிரேட் வச்சிருக்கிறவங்கள விட ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்தா இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சாலும் கூட இடத்த விட்டு நகர மாட்டாங்க. அதுவே டேலண்டான ஸ்டாஃபை அப்பாயின்மெண்ட் பண்ணுனா அவங்க டேலண்ட்டுக்கு ஏத்த இன்னொரு சான்ஸ் கிடைச்சா போயிடுவாங்கல்ல. இது முட்டாள்களுக்கான உலகம். பேசாம நம்மளும் விழுந்து விழுந்து படிச்சதுக்கு பதிலா ஆவரேஜா படிச்சிருந்தா கூட நமக்கும் நல்ல ஸ்கூல்ல ஜாப் கிடைச்சிருக்கும். பெண்கள் தமக்குள் பேசிக்கொள்வதை கேட்டபடியே உள்ளே வந்தவன் அப்போது சத்தமாய் ஒலித்த ஒரு பெண்ணின் குரலில் பிரேக் பிடித்தார் போல் நின்றான். நீங்க எல்லாரும் பேசுற மாதிரி பிரியாக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா அவளுக்கு அக்கௌண்டன்சில நாலேஜ் இருந்திருக்கலாம்ல. யாரையும் புத்திசாலி முட்டாள்னு முத்திர குத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அழகான கையெழுத்து, நீட்டான ப்ரெசன்டேஷன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத ஆன்சர்னு எத்தனையோ ஆன்சர் பேப்பரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் கேட்ட கொஸ்டினுக்கும் பண்ணின ஆன்சருக்கும் சம்பந்தமே இருக்காது. இதை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது. இத்தனை வருஷத்துல அவள் லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பேசியவள் யார் என்று கூற வேண்டுமா? அவள் நமது நாயகி ரோஹிணியே தான். மாம்பழ வண்ண புடவையில் தலை நீரைய பூச்சூடி மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தவளை பார்த்ததும் இமைக்க மறந்து சிலையாய் நின்றான் உதயச்சந்திரன். இவள் கல்லூரியில் தான் அடிக்கடி சந்தித்த அந்த குறும்புக்கார பெண் தானே? பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டவன் ஒரு நொடி அவளை கூர்ந்து கவனித்தான். கல்லூரி காலத்தில் இருந்த குழந்தைத்தனம் மட்டும் முகத்தில் மைனஸ். மற்றபடி அதே குறும்புத்தனத்துடன் கூடுதலாக சேர்ந்தது வயதிற்கே உரித்தான பொறுப்பும் முதிர்ச்சியும். அக்கணத்தில் அவளது வசீகரத்தில் தன்னை தொலைத்து விட்டான் உதயச்சந்திரன். அவள் மணப்பெண்ணுடன் பேசியபடியே கடந்து செல்ல அவனது மனமும் அவள் பின்னே சென்றது. இதற்கிடையே கல்லூரி தோழர்கள் அவனை பிடித்து கொள்ள அவர்களுடன் மணமகனான சதீஷை காண சென்றான். வா மச்சா என ஆர்ப்பாட்டத்துடன் வரவேற்ற சதீஷிடம் மணப்பெண் குறித்து விசாரிக்கும் சாக்கில் ரோகிணியை பற்றியும் கேட்டறிந்தான் உதயச்சந்திரன். நானும் ஷர்மியும் காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்றோம்டா. நம்ம எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் பண்றப்ப வந்துச்சே அந்த பிகாம் செட் தான் ஷர்மி.
எல்லாரும் அப்போ எங்களை கிண்டல் பண்ணாங்க. காலேஜ் லவர்ஸ் எல்லாம் வெறும் டைம் பாஸ்ன்னு சொல்லவங்களுக்காகவே இத்தனை வருஷம் வைராக்கியத்தோட காத்திருந்து மேரேஜ் பண்ணிக்க போறோம்டா. சொல்லும் போதே அகமும் முகமும் விகசித்தது சதீஷிற்கு. காதலித்தவளை கைப்பிடிக்க போகிறான் அல்லவா, அந்த பூரிப்பு. கங்க்ராட்ஸ்டா. உன் மிஸ்ஸஸ் கூட இருந்த சில கேர்ள்ஸை நானும் நம்ம காலேஜில் பார்த்துருக்கேனே. அதை ஏன் கேட்குற? அந்த பொண்ணுங்க எல்லாம் சரியான வாயாடிங்க. அதுலேயும் ரோஹிணின்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அந்த பொண்ணு ஷர்மி எல்லாரும் ஒன்னாதான் பிஎட் படித்தாங்க. அப்போவே எங்கள் லவ் அவளுக்கு தெரியும். என்னை பயங்கரமாக கலைப்பா. இப்போ அந்த மேடம்க்கும் அலையன்ஸ் பார்க்காங்களாம். திருநெல்வேலி டவுனில் இருக்கிற விவாகா மேட்ரிமோனியில் தான் அவங்க அப்பா மேடமோட பயோடேட்டாவை கொடுத்துருக்காருன்னு நேற்று முழுக்க ஷர்மி கிட்ட அவ சோக கீதம் வாசிச்சாலாம். ஏண்டாம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களன்னு சொன்னா அவளுக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாமாம். அவள் டீச்சர் ப்ரொஃபஷனை ரொம்பவே ரவ் பண்ணுறாளாண்டா. ஸோ இன்னும் 5 இயர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லையாம். சதீஷ் ரோஹிணியை பற்றி அறிந்த அனைத்தையும் கல்யாண குதூகலத்தில் கூறிவிட, உதயச்சந்திரனோ அவளை மணக்கும் முடிவுக்கு எப்போதோ வந்துவிட்டான். கண்டதும் காதல், விவரம் கேட்டதும் கல்யாணம். திருமணத்தில் அவனது பிரசன்னத்தை அறியாதது போலவே அவன் முடிவெடுத்த வேகத்தையும் ரோஹிணி அறிந்திருக்கவில்லை. இரவு கடந்து மறுநாள் முகூர்த்த வேளையில் சர்வ அலங்கார பூஷிதையாக வந்த ஷர்மிளாவை மொத்த திருமண மண்டபம் பார்த்து கொண்டிருக்க, உதயச்சந்திரனோ ரோஹிணியை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் அருகே நின்றிருந்த மாலதியின் காதில் ஏதோ சொல்லி சிரித்தவள் அத்தனை கூட்டத்தையும் மீறி உதயச்சந்திரனை கவனிக்கவே இல்லை. கெட்டிமேலாம் கெட்டிமேலாம் புரோகிதர் கூறவும் நாதஸ்வரம் மேல முழங்க சதீஷ் ஷர்மிளாவின் கழுத்தில் மாங்கல்யம் பூட்டினான். அனைவரும் அச்சதை தூவி அவர்களை ஆசிர்வதித்த போது உதயச்சந்திரனின் மணக்கண்ணில் மட்டும் மணமேடையில் அவனும் ரோஹிணியும் மணமக்களாக இருப்பது போன்ற காட்சி படமாக விரிந்தது. அவனது இதழ்கள் புன்னகையில் விரிந்தது. திருமணம் முடிந்ததும் மணமக்களை வாழ்த்தி விட்டு கிளம்பியவன் அடுத்தடுத்த வேலைகளில் இறங்கினான். திருநெல்வேலி டவுனில் விவாகா திருமண ஏற்பாடு மையத்தை அடைந்தவன் ரோஹிணியின் பெயரை சொல்லி விவரம் கேட்க முதலில் தயங்கியவர்கள் அவனும் சந்தா கட்டி உறுப்பினர் ஆனதும் தாராளமாக அவளது விவரங்களை அவனுக்கு தெரிவித்தனர். உங்க மேட்ரிமோனி மூலமா நான் ரோஹிணியோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண ரெடியா இருக்கேன்னு கம்யூனிகேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். நாங்கள் சம்மந்தப்பட்ட பெண்ணோட ஃபாதருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். அப்புறமா நீங்கள் பேசி மொத்த சம்பிரதாயத்தை பார்த்துக்கோங்க. சொன்னபடியே பெற்றோர்களிடம் தனக்கு ரோஹிணியை பிடித்திருக்கிறது என்றவன் ஒரு வாரத்தில் சுந்தரேசன் கிருஷ்ணமூர்த்தியை அணுகிய போது மிகவும் மகிழ்ந்து போனான். பெண் பார்க்க அவளது இல்லத்தில் கால் வைத்தவனின் விழிகள் ரோஹிணியை தேடியது. சில நிமிடங்களில் தன் முன்னே வந்து நின்ற தேவதை உதிர்த்த எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சீனியர் என்ற வார்த்தை அவனை ஆகாயத்தில் பறக்க வைத்தது. இன்னும் இவளுக்கு என்ன நினைவிருக்கிறது? அப்படி என்றால் என்னுடன் செலவழித்த ஒரு சில மணித்துணிகள் கூட இவளுக்கு நினைவிருக்கும் தானே? மகிழ்ச்சி கடலில் மிதந்தவன் ஒரு நன்னாளில் பெரியவர்கள் ஆசையுடன் ரோஹிணியை தன்னவளாக்கி கொண்டான். அவளை பார்த்த கணத்தில் காதலில் விழுந்தது. திருமணத்தில் அக்காதலை கைகூட செய்தது வரை உதயச்சந்திரன் ஜெயித்தாள் என்றால் வெறும் ஈர்ப்பாக ஆரம்பித்த உறவை காதலினால் வலுவாக்கி ரோஹிணி ஜெயித்தாள். இவ்வளவையும் ரோஹிணியிடம் விளக்கி முடித்தவன், எல்லாமே கரெக்டா செஞ்சு முடிச்சனா? பண்ணின தப்பு என்ன தெரியுமா? உன்னை காதலிச்ச விஷயத்த உன்கிட்ட சொல்லாம விட்டதுதான். வார்த்தையில நான் சொல்லாத காதலை வாழ்க்கை போக்கில் புரிய வச்சுடுவேன்னு நம்பினேன். அதை நீயும் புரிஞ்சுக்கிட்ட. எங்க பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா? ஒவ்வொரு தடவை நீ ஐ லவ் யூ உதயன்னு சொல்றப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுத்ததே இல்லை. அது ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனா அது நம்ம உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கும். நான் உன்னை லவ் பண்றத உன்கிட்ட சொல்லாமலே புரிய வைக்கிறேன்னு பேர்ல இம்மெச்சூரிட்டியா நடந்துகிட்டதோட விளைவுதான் இப்ப நடந்த பிரச்சனை எல்லாமே என்று முடித்தான். ரோஹிணி இவ்வளவையும் கேட்டு முடித்த பிறகு உணர்ச்சி வசப்பட்டவளாக பேச வார்த்தை இல்லாமல் நின்றாள். அவளது அமைதியை உதயச்சந்திரன் தவறாக புரிந்து கொண்டான். மனைவியின் கரத்தை பற்றி கொண்டவன், பிலீவ் மீ, நான் எப்பவும் சுவாதியல் லவ் பண்ணவே இல்லை.
எங்க அம்மா அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் செஞ்சேன். அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணதால தான் என் மனசுல காதலே வந்துச்சு. சப்போஸ் அப்பவும் என் கடமை பாக்கி இருந்துச்சுன்னா நான் உன்னை லவ் பண்ணியிருப்பேனோ என்னவோ என்று முடிக்கையில் அவன் கண்கள் கலங்கியிருந்தது. அது தன் மீதான காதலை தனக்கு நிரூபித்துவிடும் தீவிரம் என்பதை புரிந்து கொண்ட ரோகிணி அவனை அணைத்து கொண்டாள். ஐ எம் சாரி, உங்களை புரிஞ்சுக்காம நான் கண்டபடி பேசிட்டேன் உதய். நீ சுவாதியோட பேச்சை கேட்டு என் மேலே கோபப்பட்டு இருந்தா கண்டிப்பா நான் வருத்தப்பட்டு இருப்பேன் ரோஹிணி. நீ என் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டு தான் என் மேலே தப்புன்னு நினைச்ச. யாரோ ஒருத்திக்கு டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு ஜாப் கிடைச்சதும் அவளை கை கழுவுன ஒருத்தன் அரேஞ்ச் மேனேஜ் பண்ணதால வேற வழி இல்லாம நம்ம கூட வாழ்ந்திருக்கான்னு நினைச்சு நினைச்சு நீயும் மனசளவுல நொந்து போயிருப்ப. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் பிகாஸ் ஐ லவ் யூ சோ மச் ரோஹிணி. ரோஹிணி மகிழ்ச்சி பொங்க தலையை உயர்த்தியவள். அவளை உச்சி முகர்ந்தவன், சில வார்த்தைகளை சொல்றவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க, கேட்குறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதில் ரொம்ப அழகான வார்த்தை ஐ லவ் யூ. அதை நீ சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? இப்போ நானும் அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் என்று கூறவும் அவனது மார்பில் முகம் புதைந்தாள் ரோஹிணி. கருத்து வேறுபாடுகள் என்னும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததால் இத்தனை நாட்கள் தனது சந்திரனின் காதல் எனும் ஒளியை அனுபவிக்காத ரோஹிணி அன்றைய தினம் அவை விலகியதும் அக்காதல் ஒளியில் நனைய ஆரம்பித்தாள். மாமாவும் அத்தையும் டென்ஷனா இருப்பாங்க, போய் அவங்க டென்ஷனை குறைப்போம். இருவரும் ராதாவின் அறையை அடைந்தனர். மருமகளுக்கும் மகனுக்குமான பிணக்கு தீர்ந்ததை அவர்களின் முகம் பிரதிபலிக்கவும் கிருஷ்ணமூர்த்திக்கும் ராதாவிற்கும் மகிழ்ச்சி. களிமை கொடுக்க சென்ற மகளுடன் வீட்டிற்கு வந்த மருமகன் அவளை மறுநாளை அம்பலம் விழாவிற்கு அழைத்துச் செல்வதாக சொல்லவும் மீனாட்சிக்கும் சுந்தரேசருக்கும் சம்மதம். மாலதியோ தோழிக்கும் அவள் கணவனுக்குமான கருத்து வேறுபாடு அகன்று இருவரும் முன்பு போல் அந்யுன்யமாக அம்பலம் விழா கிளம்பிய போது மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தாள். இரு குடும்பத்தினரும் ரோஹிணியையும் உதயச்சந்திரனையும் வழி அனுப்ப சுந்தரேசரின் இல்லத்திற்கு குழுமிருந்தனர். அங்கிருந்தவர்களில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் ரோஹிணி கிளம்புவதில் வருத்தம். அது வேறு யாரும் இல்லை, மாலதியின் அன்னை மரகதம்தான். உனக்காக கூழ்வடம் போட்டிருந்தேன், ஆனா அது ரெடி ஆகுறதுக்குள்ள நீ ஊருக்கு போறிய தங்கம் என்று குறைப்பட்டவரிடம், எப்படியும் என் மருமக பிள்ளைய பாக்குறதுக்கு ஊருக்கு வருவேன்ல, அப்ப டப்பா டப்பாவா கொடுங்கத்த என்று சமாதானம் சொல்லிவிட்டு உதயச்சந்திரனுடன் காரில் அமர சென்றாள் ரோஹிணி. அதுக்கு முன்னாடி எங்க மருமக பிள்ளை உதிச்சுன்னா அட்வான்ஸா உன்னை ஊருக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் ரோஹிணிமா என்று கேலி செய்தபடி கார் கதவை பூட்டினான் மாலதியின் கணவன் சேகர். அவனது வார்த்தை பலிக்கட்டும் என்பது மீனாட்சி சுந்தரேசர் கிருஷ்ணமூர்த்தி ராதா தம்பதியரின் வேண்டுதல். காரை செலுத்தபடியே மனைவியை காதல் பொங்க நோக்கிய உதயச்சந்திரன், சேகர் மாப்பிள்ளையோட ஆசைய நிறைவேற்றிடுவோமா? எனக்கும் உன்னோட மினி வருஷனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ரோஹிணி என்று கூற, எனக்கு டபுள் ஓகே உதய் என்று நாணத்துடன் சொன்னபடி அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் ரோஹிணி. அந்த காதலர்களுக்காக அம்பலம் விழாவில் அவர்கள் காதல் சின்னமான பசுமை குடில் காத்திருக்க காரும் வேகம் எடுத்தது.